+2 அக்கௌண்டன்சியில் பார்ட்னர்ஷிப் சாப்டரில் ஒரு முக்கியமான எம்சிக்யூ இல்லையா? ஆன் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எ பார்ட்னர் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த பார்ட்னர்ஸ் இன் வாட் ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு நான் ஒரு சின்ன டேபிள் மாதிரி போட்டிருக்கேன் மேலே. ஓகேயா? ஒன்றுமே இல்லை, அட்மிஷனாக இருக்கட்டும், ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கட்டும். ஓகே, மொத்தம் 3 நம்பர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் ஆல் த பாஸ்ட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ், ஜென்ரல் ரிசர்வ், ஒர்க்மேன் ஃபண்ட் எல்லாமே. இது எல்லாமே வில் கோ டு ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் அட் ஓல்டு ரேஷியோ. ஓகேயா? கிளியர்? அடுத்தது all the revaluation profits and gains. Okay, that will also go to old partners in that old ratio. Sir, both admission retirement sir? ஆமாம். ஓகேயா? ஸோ போத் அட்மிஷன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இது எல்லாமே ஓல்டு ரேஷியோ தான். அப்போ எப்போ தான் வந்து இந்த கெய்னிங் ஆர் சாக்ரிஃபைசிங் யூஸ் ஆகும்? ஓகே, ஒன்லி ஃபார் குட்வில். ஒன்லி ஃபார் குட்வில். ஓகேயா? ஒரு பார்ட்னர் உள்ளே வரும்போது ஓகே, அந்த இருக்கிற பார்ட்னர்ஸ் will sacrifice something to the new partner. அப்போ the goodwill will be going to the old partners in sacrificing ratio. ஏன்னா நியூ பார்ட்னர் உள்ள வந்தால் you sacrifice something. ஓகேயா? அதே மாதிரி இருக்கிற பார்ட்னர்ஸில் ஒருத்தர் வெளியில் போயிட்டார் ரிட்டையர்மெண்ட்டில், அப்போ his share goes to the remaining partners. So they gain. கரெக்ட்? அப்போ அந்த சமயத்தில் goodwill will be gaining ratio. கரெக்டா? ஸோ இந்த சாக்ரிஃபைசிங்கும் கெய்னிங்கும் ஒன்லி ஃபார் குட்வில் மட்டும்தான் வரும். ஓகேயா? சரி, அப்போ எப்போ தான் வந்து இந்த நியூ ரேஷியோ யூஸ் ஆகும்? இப்போ ஓல்டு ரேஷியோ தெரிஞ்சு போச்சு, சாக்ரிஃபைசிங் கெய்னிங் தெரிஞ்சு போச்சு, நியூ ரேஷியோ மோஸ்ட்லி எங்கேயுமே யூஸ் ஆகாதுல்ல. எப்போ தெரியுமா? ஒரு கொஸ்டினில் இப்போ அந்த புது பார்ட்னர் உள்ள வராரு. ஓகே, அந்த அவருடைய ஷேருக்கு ஒரு கேபிட்டல் கொண்டு வராருல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த ரிமைனிங் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் வந்து வில் பி பேஸ்ட் ஆன் தட் ரேஷியோ அப்படிம்பாங்க. ஓகே, அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து நியூ ரேஷியோ யூஸ் ஆகும். ஏன்னா அவர் கொண்டு வந்தார்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேபிட்டலை பில்டு பண்ணிட்டு, ஃபுல் கேபிட்டல் பில்டு பண்ணிட்டு, அதுலேருந்து அந்த நியூ ரேஷியோவை போட்டுட்டு இந்த ஓல்டு பார்ட்னர்ஸோட பேலன்ஸை கம்பேர் பண்ணாங்கன்னா எதர் தே வில் பிரிங் மணி ஆர் தே வில் டேக் மணி. ஸோ த நியூ ரேஷியோ வில் பி யூஸ்டு ஒன்லி ஃபார் லெட் அஸ் சே தட் adjustment of capital. Okay, yeah, to find out that the capital of the firm. Okay, with the சமயத்தில் யூஸ் ஆகாது நியூ கேபிட்டல் ரேஷியோ. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் மேலே போட்டிருக்கேன்.